வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூங்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கே. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, எளிய ஜோதிடம் அப்படின்னக்கூடியது. இந்த கொடுக்கப்பட்டுள்ள இந்த தலைப்பிற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜோதிட கலை அப்படிங்கிறது ஒரு எளிமையான கலை தான், மிகவும் உயர்ந்த கலை. ஆனால் மிக 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 எளிமையான ஒரு கலை. எளிமைனா என்ன அப்படின்னா, அனைவருக்கும் பொதுவாக கொண்டு சேர்க்கக்கூடியது. மிக எளிமையாக மிக கஷ்டப்படாமல் ஒரு பொருள் நம்ம கையாள முடியறது அப்படின்னா அதற்கு பேர் தான் எளிமை அப்படின்னக்கூடியது. அப்படி அனைவராலும் மிக சுலபமாக கையாளக்கூடிய ஒரு கலை தான் ஜோதிடம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ஆகியிருக்கோம் அப்படின்னா, எளிமை அற்று போயிருக்கு அப்படின்னா அனைத்தையும் மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். நம்ம இன்றைய பள்ளி கல்வி திட்டம் அப்படிங்கிறது ஏறக்குறைய அப்படி தான் இருக்குது. அனைத்தையும் மனப்பாடம் பண்ணு, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணு, அதுக்குள்ளே இருக்கிற ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை, காரண காரியங்களை புரிஞ்சுக்கிறதே இல்லை. கணக்கு பாடமாக இருந்தாலுமே சரி, மேத்தமேட்டிக்ஸாக இருந்தாலுமே அதை முதல்ல நீ மனப்பாடம் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இன்றைய பாடத்திட்டங்கள் ஓரளவுக்கு இருக்குது. அதே போல் தான் இன்றைய ஜோதிடமும் மாறின்னு இருக்கு. எல்லாமே மனப்பாடமாக ஆகிட்டுருக்கு. அதற்கான ஒரு காரிய காரணங்கள் இன்டெப்த்தாக நம்ம ஆழ்ந்து அகன்று செல்லும் பொழுது அதில் நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியலை. அப்படி இதில் நம்ம எளிமையாக இந்த ஜோதிட கலையை அனைவருக்கும் சேரும்படி ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறோம். இப்படி நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அன்றாடம் கடந்து வர்ற ஒரு நிகழ்வு, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவைகள் என்ன அப்படின்னா, யமகண்டம் மற்றும் குளிகை அப்படின்னக்கூடியது. இது நம்ம தினம் இந்த ரெண்டு விஷயங்கள், அதாவது ராகுகாலம், யமகண்டம், குளிகை அப்படின்னக்கூடியதை நாம் தினம் கடந்து வரோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரியும் என்றைக்கு ராகுகாலம், அதாவது ஒரு நாள்னு எடுத்துட்டோம்னா அன்றைக்கி ராகுகாலம் என்ன டைமு, யமகண்டம் என்ன டைமு, குளிகன் என்ன டைமு, குளிகை அப்படிங்கிறது என்ன டைம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எதன் அடிப்படையிலே அந்த ராகுகால யமகண்ட குளிகைகள் வகுக்கப்படுகின்றன அப்படிங்கிற கணிதம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவில்லை. ஸோ அந்த மனப்பாடமாக இருக்கக்கூடியதான ஒரு விஷயத்திற்கு கணித ரீதியாக எப்படி இந்த ராகுகால யமகண்ட குளிகைகள் நம்மளுக்கு அளிக்கப்படுகின்றன அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்ப்போம். இந்த கணிதத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம நாள் கணிதத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒரு நாள் அப்படின்றது 24 மணி நேரம். அதே போல் ஒரு நாள் அப்படிங்கிறது நாழிகையாக பிரிக்கிறோம் அப்படின்னா 60 நாழிகை. ஒரு நாழிகை அப்படிங்கிறது 24 நிமிடங்கள் அப்படிங்கிறது ஒரு நாழிகை. இதுதான் நாள் கணக்கு அப்படிங்கிறது. நம்மளுடைய ஜோதிடத்தில் ஒரு நாளை இவ்வாறாக பிரிக்கின்றார்கள். வேறு எப்படியெல்லாம் ஒரு நாளை நாம் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது போல் ஒரு நாளை மேலும் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஒரு நாள் அப்படிங்கிறது 16 முகூர்த்தங்கள். இந்த 16 முகூர்த்தத்தில் ஒரு முகூர்த்தம் அப்படின்னக்கூடியது 1 மணி நேரம் 30 நிமிடங்கள். அதே போல் இந்த முகூர்த்த கணக்கில் இன்னொரு வகையாகவும் நம்ம பிரிக்கலாம். அப்படி ஒரு நாள் அப்படிங்கிறது 30 முகூர்த்தம். அந்த கணக்கில் ஒரு முகூர்த்தத்துக்கு 2 நாழிகை அப்படின்னு கூடியது. இப்போ எப்படி சார் ஒரே முகூர்த்தம், அதாவது பேர் முகூர்த்தம்னு இருக்குது, 2 வகையாக நீங்கள் பிரித்து தரீங்களே, இதில் எது சரி அப்படின்னா ரெண்டுமே சரி தான். இப்போ முகூர்த்தம் அப்படின்னா அதற்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம ஆங்கிலத்தில் டைம் ஃப்ரேம், ஒரு சினிமா அப்படிங்கிறது ஒரு டைம் ஃப்ரேம், இத்தனை மணி நேரம் இருக்குது அப்படிங்கிறோம். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டைம் ஃப்ரேம் அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் நம்மளுக்கு மாறிக்கொண்டே இருக்கும். அதுபோல் சில இடங்களில் நாம் இந்த 16 முகூர்த்தங்கள் ஒரு நாள் அப்படிங்கிற கணிதத்தையும் உபயோகிப்போம். பல இடங்களில், ஒரு சில இடங்கள்ல பல இடங்களில் 30 முகூர்த்தம் ஈக்குவல் டு ஒரு நாள் அப்படிங்கிறதையும் நாம் பயன்படுத்துவோம். இந்த இரண்டுமே பயன்பாட்டில் உள்ளன. சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஒரு நாள் 16 முகூர்த்தம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு கணக்கு அப்படின்னும், 30 முகூர்த்தம் இருக்கக்கூடியது வடநாட்டு கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 30 முகூர்த்தங்களுக்கும் தனித்தனியாக பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய தமிழ்நாட்டு கணக்குப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, காலை 4:30 மணியிலேருந்து 6 மணி வரைக்குமே நம்மளுக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதற்கு முன்னாடி கோதூளி இலக்கணம், கோதூளி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த
கணக்கு எடுத்து பார்த்துக்கிட்டோன்னு சிலர் வந்து இதை வடநாட்டு கணக்கு அப்படின்னு சொல்கிறது உண்டு. இருந்தாலுமே பயன்பாட்டில் இது ரெண்டுமே இருக்குது. இந்த 30 முகூர்த்தங்கள் அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முகூர்த்தத்துக்கும் தனித்தனியாக பேர் இருக்குது. சூரிய உதயத்திலேருந்து ஆரம்பித்து சூரிய உதயத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய 96 நிமிடங்கள் வரைக்குமே வந்து அதை தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு இருக்கக்கூடிய 2 நாழிகைகள் வந்து சமுத்திர முகூர்த்தம்னு சொல்கிறாங்க. சூரிய உதயத்திலேருந்து 2 நாழிகை வந்து ருத்ர முகூர்த்தம்னு சொல்கிறாங்க. அதே போல் போய்கொண்டே இருந்து நண்பகல் கரெக்டாக உச்சி பொழுது வரும்பொழுது இருக்கக்கூடிய 2 நாழிகைகள், அந்த மாதிரி சூரிய உதயத்துலேருந்து கணக்கு செஞ்சுட்டே வந்தோம்னா உச்சி பொழுதில் வரக்கூடிய 2 நாழிகை பொழுதை வந்து அபிஜித் முகூர்த்தம்ன்றாங்க. அதில் வந்து எந்த தோஷமே கிடையாது. ராகுகாலம், யமகண்டம், செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, கரிநாளாக இருக்குது, யோகம் சரியில்லை, கரணம் சரியில்லைன்னா கூட அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் அபிஜித் முகூர்த்தங்களில் நம்ம எந்த காரியங்கள் வேணால் செஞ்சுக்கலாம். நல்ல காரியங்கள் வேணால் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து இது வேணால் செஞ்சுக்கலாம் அப்படின்னக்கூடியதான ஒரு பద్ధதி இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சரிதான். சிலர் இப்போ என்ன ஒரு வாதத்தை முன் வச்சுருக்காங்கன்னா, இந்த ஒரு நாள் 30 முகூர்த்தம் என்னக்கூடியது மாத்திரம்தான் சரியானது, ஒரு நாள் 16 முகூர்த்தம், அதாவது ஒரு முகூர்த்தத்துக்கு 1.5 மணி நேரங்கிறது தப்பு, மிக தவறானது. ஒரு முகூர்த்தம் 2 நாழிகை மாத்திரம்தான், இதுதான் சரியானது அப்படிங்கக்கூடிய வாதங்களை சிலர் இன்றைய காலகட்டத்தில் எடுத்து வைக்கிறாங்க. இது 2 கணிதமுமே நம்மளுக்கு தேவை, ரெண்டுமே சரிதான். இடத்திற்கு ஏற்றார் போல், அதாவது முகூர்த்தங்களுக்கு ஏற்றார் போல், அதாவது சுப காரியங்கள் சுப நிகழ்வுகளுக்கு ஏற்றார் போல் இது ரெண்டுத்தில் நம்ம எந்த முகூர்த்தத்தை கணக்கிட எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஜோதிடம் கற்றவர்களுக்கு நன்கு அறிந்ததான ஒரு விஷயம். அடுத்து நம்ம இப்போது எடுத்துக்கொண்ட தலைப்பிற்கு வருவோம். யமகண்டம், குளிகன், இது ரெண்டுத்தையும் எப்படி நம்ம கணக்கிடுறது அப்படின்றது. அதற்கு முதல்ல நாம் இந்த நாள் கணிதத்தை தெரிஞ்சின்றால்தான் நம்ம அதற்கு மேலே போக முடியும். ஸோ சின்னதாக ஒரு மறுபடியும் ரீகேப் சொன்னோன்னா, ஒரு நாள் 24 மணி நேரம், ஒரு நாளைக்கு 60 நாழிகை, ஒரு நாழிகைக்கு 24 நிமிடங்கள், சரியா? அதே போல் முகூர்த்தம்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை நம்ம இப்போ பார்க்க போகிறது கிடையாது, இதை விட்டுறலாம். ஆக ஒரு நாள் அப்படிங்கிறது 16 முகூர்த்தம். ஒரு முகூர்த்தத்திற்கு 1 மணி 30 நிமிடம். நாழிகை கணக்காக பார்த்தோம்னா 3/4 நாழிகை, 24 நிமிடம் ப்ளஸ் 24 நிமிடம் ப்ளஸ் 24 நிமிடம் ப்ளஸ் 18 நிமிடங்கள் அப்படின்னக்கூடியது 1.5 மணி நேரம், 3/4 நாழிகை, ஒரு முகூர்த்தம் அப்படின்னக்கூடியது. இந்த முகூர்த்தங்கள் அப்போ 16 முகூர்த்தம் இருக்குது அப்படின்னா காலை பொழுதில் 8 முகூர்த்தம், இரவு பொழுதில் 8 முகூர்த்தம் இல்லையா? அந்த 16 முகூர்த்தங்களில் நாம் காலை பொழுதில் இருக்கக்கூடிய 8 முகூர்த்தங்கள் தான் ராகுகாலம், யமகண்டம், குளிகை அப்படிங்கிறத பிரித்து தரோம். அந்த கணிதம் எப்படி பிரித்து கொடுக்கப்படுகின்றது அப்படிங்கிறத நாம் அடுத்து பார்ப்போம். நாம் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 16 முகூர்த்தம், பகல் பொழுதில் 8 முகூர்த்தங்கள் இல்லையா? அந்த 8 முகூர்த்தங்கள் அப்படிங்கிறது இதை போல தான் பிரித்து கொள்ள வேண்டும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், மனப்பாடமாக தெரிஞ்சது. 6, 7, 7, 9, 9, 10, 10, 12, 12, 1, 1, 3, 3, 4, 4, 6, இந்த 1.5 மணி நேரங்கள் அப்படிங்கிறது 8 முகூர்த்த காலங்கள். அப்போ இந்த 8 முகூர்த்த காலங்களையும் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிரகங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு முகூர்த்த பொழுதை நாம் பிரித்து கொடுக்க போகிறோம். ஒரு வாரத்திற்கு 7 நாள் இல்லையா? அப்போ அந்த 7 நாட்களில் ஒவ்வொரு கிரகங்களுக்குமே நம்ம பிரித்து தரோம். அந்த கிரகத்திற்கான பெயர்களே நம்ம தரோம். ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரியனுக்குரியது, திங்கட்கிழமை சந்திரனுக்குரியது, அதே போல் சனிக்கிழமை சனி பகவானுக்குரியது இல்லையா? அதே போலத்தான், அதே ஒரு கணிதத்தில் தான் நாம் இந்த ஒவ்வொரு முகூர்த்தங்களையும் ஒவ்வொரு கிரகத்திற்கு பிரித்து கொடுக்க போகிறோம். இதே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம ஹோரை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஹோரையிலையும் அப்படி தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம ரிவர்ஸில் பிரித்து கொடுப்போம். ஆனால் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நேராகவே வந்து ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு முகூர்த்தங்களை நாம் பிரித்து தரப்போகிறோம். அதில் எப்படி தர்றது, அது டெய்லியுமே மாறிண்டே வருது இல்லையா? ராகுகாலம், யமகண்டம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நேரத்தில் தான் வரும். நம்ம வந்து அதை ஃபிக்ஸடாக நம்ம எடுத்துக்கொள்வது கிடையாது. இப்போது 6, 7 ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம முதல்ல பார்ப்போம். வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? இப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாம் எப்படி பிரித்து கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம்னா, 6, 7 அப்படிங்கிறது வந்து அந்த வார நாயகன் அல்லது வாரத்திற்குரிய கிரகத்திற்கு நாம் தர வேண்டும். அப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கான கிரகம் யார் அப்படின்னா சூரியன் அல்லது ஞாயிறு. முதல்ல 6, 7 அப்படிங்கிறது சூரியனுக்குரிய முகூர்த்தம். அடுத்து சந்திரனுக்குரிய முகூர்த்தம். 3வது முகூர்த்தம் அங்காரகனுக்குரியது, புதன், வியாழன், வெள்ளி, சனி. மறுபடியும் நம்ம 8வது முகூர்த்தம் அப்படிங்கிறது எந்த கிரகத்திற்கு கொடுக்கப்படணும், ராகு, கேது அப்படிங்கிறது நம்ம இதில் பிரதானமாக எடுத்துக்கல. 7 பிரதானமான கிரகங்கள் மாத்திரம்தான் நம்ம இங்கே தரோம். அப்போ 7 முகூர்த்தங்கள் 7 கிரகத்துக்கு கொடுத்தாச்சு. 8வது வந்து நம்ம இந்த வார நாயகன், அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய சூரியனுக்கே நம்ம இந்த 8வது முகூர்த்தத்தை தரும். இதுக்குள்ளே நம்ம பகல் பொழுது முடிஞ்சு போயிடுது. அப்போ அடுத்து இரவு ஆரம்பிக்கிறது இல்லையா? 6, 7. அப்போ என்ன பண்ணணும், இதில் வந்து அடுத்து வரக்கூடிய சந்திரனுக்கு நாம் இந்த
முகூர்த்தத்தை நாம் அளிக்க வேண்டும். அப்படி நம்ம ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு முகூர்த்தத்தை பிரித்து கொடுக்க வேண்டும். முன்னமே நாம் சொன்னபடி இங்கே முதல் முகூர்த்த காலமானது அந்த வாரத்தினுடைய நாயகனுக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இதில் நாம் எப்படி யமகண்டன் மற்றும் குளிகை இந்த 2 டாபிக் தான் நாம் இன்றைக்கி எடுத்திருக்கோம். இந்த 2த்தில் நம்ம யமகண்டன் மற்றும் குளிகையை எவ்வாறு கண்டுபிடிப்பது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது இதுலேயே நம்ம ரொம்ப மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் என்ன இருக்குது அப்படின்னா, குளிகை குளிகன் அப்படின்னு 2 டேர்ம் இருக்குது, 2 விதமான பதங்கள் இருக்குது ஜோதிடத்தில். 2த்தையுமே நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நீங்கள் குளிகைன்னு வேணால் சொல்லிக்கோங்க, குளிகன் வேணால் சொல்லிக்கோங்க, எப்படி வேணால் சொல்லிக்கோங்க. தினம் வரக்கூடிய அந்த முகூர்த்த காலத்தில் வரக்கூடியது ஒரு குளிகை. அதை நீங்கள் குளிகன்னு சொல்லலாம், குளிகைன்னு சொல்லிக்கோங்க, எப்படி வேணால் சொல்லிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்தால் போதும். அப்போ தினம் வரக்கூடிய ராகுகால யமகண்டத்தை தொடர்ந்து வரக்கூடியது ஒரு குளிகை. அதில் எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம். இப்போ என்ன ஒரு வாதம் சர்ச்சை ஓடின்னு இருக்குது அப்படின்னா, அதில் அந்த குளிகனில் மாங்கல்யதாரணம் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான ஒரு சர்ச்சை ஓடின்னு இருக்குது. அது தவறு. இதே இன்னொரு குளிகை உதயம்னு இருக்குது. டெய்லி நம்மளுக்கு சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், அப்புறமா சந்திரோதயம், சந்திர அஸ்தமனம், அப்புறம் சில மாதங்களுக்கு ஒரு முறை குரு உதயம், குரு மூடம் அஸ்தமனம், சுக்கிர மூடம் அஸ்தமனம் உதயம் அப்படின்லாம் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தினம் ஒரு குளிகையினுடைய உதயாஸ்தமன காலம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த குளிகனுடைய உதயத்திற்கு பிறகுதான் திருமணங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கே தவிர, தினம் வரக்கூடிய இந்த குளிகை காலத்திலே திருமணங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு எந்த ஜோதிட சாஸ்திரத்திலையும் இருப்பதை போல தெரியவில்லை. இன்கேஸ் எதுலையாவது இருந்தது அப்படின்னா மேற்கோள் காட்டுங்க. என்னை நீங்கள் தவறு அப்படின்ற மாதிரி மேற்கோள் காட்டலாம். நம்ம எது ஒன்றுமே ஆதாரம் இல்லாமல் வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. ஆகையினால நம்ம தெளிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, 2 குளிகை இருக்குது. நீங்கள் அதை குளிகை குளிகன் எப்படி வேணால் சொல்லிக்கோங்க. 2 குளிகை இருக்குது. முகூர்த்தத்திற்கு உட்பட்டதான ஒரு குளிகை ஒன்று, இன்னொன்று முகூர்த்தத்திற்கு உட்படாத குளிகை. இந்த முகூர்த்தத்திற்கு உட்படுறது 1.5 மணி நேரம் தான் அதோடைய காலம் அப்படிங்கிறது. இந்த முகூர்த்தத்திற்கு உட்படாத ஒரு குளிகைன்னு சொல்கிறேன் இல்லையா, அதற்கு உதயம்னு இருக்குது, அஸ்தமனம்னு இருக்குது. சூரிய சந்திர உதயாஸ்தமனம் நம்ம கண்ணுக்கு தெரியுது, அந்த குளிகையினுடைய உதயாஸ்தமனம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது ஜோதிட சாஸ்திர கணக்குகளின்படி தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம டாபிக் வரும், யமகண்டன் குளிகை அப்படின்னு குளிகை. இந்த குளிகையை எப்படி கணக்கிடுவது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மிகவும் ஆச்சரியமான ஒரு கணிதம் கணக்கு இது. இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது எடுத்துருக்கோம் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு குளிகன் சமயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். 3:04 அப்படின்னு கூடியது குளிகனுடைய சமயம். அந்த நேரத்தில் எல்லா சுபகாரியங்களும் நம்ம செஞ்சுக்கலாம். அப்போது யாருனுடைய ஆதிபத்தியத்தில் அந்த குளிகன் அப்படின்றது வர்றது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, சனியினுடைய ஆதிபத்தியத்தில், சனியினுடைய முகூர்த்தத்தில் வரக்கூடியது தான் குளிகன். அப்போ நம்ம தினைக்கும் என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொரு முகூர்த்தங்களாக பிரித்து, பகல் பொழுது 8 முகூர்த்தமாக பிரித்து, அந்த 8 முகூர்த்தத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்களை கொடுக்குறோம் இல்லையா. அப்படி வரும்பொழுது அந்த சுற்றில் எந்த முகூர்த்தத்திற்கு சனியினுடைய முகூர்த்த காலம் வருகிறதோ அந்த முகூர்த்த காலம்தான் குளிகை காலம். இதில் எந்த வகையான மாற்றமும் இல்லை. மனப்பாடமாக உங்களுக்கு இருக்கலாம், எல்லாம் கேலண்டரில் எடுத்து பாருங்கள். சனிக்கிழமை காலையில் எடுத்து பாருங்கள், காலை 6:07 குளிகனுடைய பொழுது. ஆகையினால நம்ம என்ன பண்ணுவோம், சனினாலே பயந்து ஓடுவோம். சனியை 7:30 சனி, அஷ்டம சனி அப்படின்லாம் பயந்து ஓடுவோம். சனிக்கிழமைகளில் எந்த சுபகாரியங்களும் செய்ய மாட்டோம். ஆனால் அதே சனியினுடைய முகூர்த்த காலத்திலே தான், குளிகை சமயத்திலே தான் அனைத்து சுபகாரியங்களும் நாம் செய்யலாம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் நம்மளுக்கு வகுத்து கொடுக்கின்றன. அப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா யமகண்டம். இது இன்னும் ரொம்ப 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 ஆச்சரியமானது, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்ம குரு பகவான் அப்படிங்கிறவரை, வியாழன் அப்படிங்கிற கிரகத்தை முழு சுபர்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு நாளை பொழுதில், ஒரு நாளைக்கு எப்போ எல்லாம் இந்த குருவினுடைய முகூர்த்த காலம் வருகின்றதோ அந்த முகூர்த்த காலம்தான் நம்மளுக்கு யமகண்டம். சரியா, அங்கே எழுதுகிறேன். இதுதான் சனியினுடையது குளிகை. இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையவே கிடையாது. நீங்கள் வியாழக்கிழமை எத்தனை மணிக்கு யமகண்டம் மனப்பாடமாக இருக்கலாம் உங்களுக்கு, இல்லை கேலண்டர் எடுத்து பாருங்கள். வியாழக்கிழமை எப்பொழுது யமகண்டம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா காலம்பரை 6:07. ஏன்னா வியாழக்கிழமைக்கு முதல் முகூர்த்தம் வியாழன் குரு பகவானுக்கு தான் கொடுக்கப்படுறது இல்லையா. அந்த வியாழக்கிழமை 6:07 யமகண்டம். இந்த ராகுகால யமகண்ட குளிகை சமயம் அப்படிங்கிறது பகல் பொழுதிலே மாத்திரம்தான் நாம் கணக்கிட முடியும். ராத்திரியிலே
நம்மளுக்கு வந்து எந்த தோஷம் வார தோஷம் அப்படிங்கிறது ராத்திரியிலே நம்மளுக்கு கிடையாது. அப்படிங்கிறதுனால 6 மணிக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த சுற்றில் வரக்கூடிய ராகுகால யமகண்ட குளிகைகள்லாம் நம்மளுக்கு கணக்கிலே வராது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்த தோஷமே பார்க்க தேவையில்லை. திதி தோஷம், வார தோஷம், நட்சத்திர தோஷம் எதுவாக இருந்தாலும் நம்ம 4:30 6 சூரிய உதயத்திற்கு முன்னாடி நம்ம வந்து எல்லா சுபகாரியங்களும் செஞ்சுக்கலாம். 4:30 மணிலேருந்து 6 மணி பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ஃபிக்ஸடு டெம்ப்ளேட்டாக எடுத்துக்கிறோம். 6, 7:30, 7:30 ஃபிக்ஸடாக எடுத்துக்கிறோன்னா சாஸ்திரப்படி நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா சூரிய உதயத்திலேருந்து நம்ம இந்த 1.5 மணி நேரத்தை கணக்கில் எடுக்கணும். இன்றைக்கி வெயில் காலம், நல்ல வெயில் காலத்தில் 6 மணிக்கு சூரியன் உதிக்குமே ஆனால் நம்ம 6, 7:30 அப்படிங்கிறத முகூர்த்தமாக எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 12, 1:30 6 மணிக்கு சூரியன் உதிச்சதுன்னா 12, 1:30 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு யமகண்டமாக வருது. இல்லை ரொம்ப பீக் சம்மரில் இருக்குது, சித்திரை வைகாசி ஆனி மாதங்கள்லாம் நம்ம பார்த்தோன்னா 6:10 இல்லைனா இன்னும் 6:10ங்கிற மாதிரி இன்னும் 5:45 5:40 அப்படின்லாம் நம்மளுக்கு சூரிய உதயம் ஆகிடுறது இல்லையா. 6 மணிக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சூரியன் உதயம் ஆகிடுறது இல்லையா. அப்போ இந்த முகூர்த்தங்கள் அப்படிங்கிறது வந்து 5:50லேருந்தே ஆரம்பிச்சிடும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும். 5:50க்கு சூரிய உதயம் ஆச்சுன்னா நம்மளுக்கு எப்போ வியாழனுடைய முகூர்த்தமான யமகண்டம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்கிறது 11:50லேருந்து 1:20 வரைக்கும் யமகண்டம் இருக்குது. அப்போ இந்த 12, 1:30 அப்படிங்கிறதும் எல்லா நாட்களுக்குமே கரெக்டாக இப்படி தான் வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. சூரிய உதயத்தை கணக்கிட்டு நாம் இந்த முகூர்த்தங்களை கணித்து கொள்ள வேண்டும். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதுபோல் பல எளிய ஜோதிட நுணுக்கங்களை, நுட்பங்களை, விதிகளை உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம எடுத்துரைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் செஞ்சுருக்கோம். அந்த ஒரு பயணம் வந்து முழுமை பெறணும் அப்படிங்கிறதுல நீங்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கணும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே நாம் எளிய ஜோதிடம் அப்படின்னக்கூடிய தலைப்பில் மீண்டும் பல ஜோதிட நுணுக்கங்களை காண்போம்.